இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 29வது அதிகாரத்தில் யாக்கோப்பு லாபானின் நாட்டை வந்தடைவதையும் அங்கு ராக்கேலை, அவளுடைய லாபானின் இளைய மகளான ராக்கேலை கண்டுகொள்வதையும் அவள் மீது காதல் கொள்வதையும் பார்க்கிறோம். அவளை அடைவதற்காக லாபானிடம் கேட்பதையும், இதோ இவளுக்காக நான் 7 ஆண்டுகள் நான் பணி செய்து உனக்கு தருகிறேன், அடிமையாக இருக்கிறேன், அதன் பிறகு எனக்கு உன்னுடைய மகளை கொடு என்று கேட்கிறார். நிறைவுற்ற பிற்பாடு யாக்கோப்பு லாபானை பார்த்து, இப்பொழுது உன்னுடைய இளைய மகள் ராக்கேலை எனக்கு மனைவியாக கொடு என்று கேட்கும் பொழுது சரி என்று சொல்லிவிட்டு அந்த இரவே லேயாவை அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்த உடனே, காலையில் பார்த்த உடனே யாக்கோப்புக்கு கோபம் வருகிறது. ஏன் இப்படி செய்தாய்? நான் விரும்பியது ராக்கேலை தானே, நீ லேயாவை கொடுத்து விட்டாயே என்று கேட்கும் பொழுது அங்கு ஒரு வழக்கம். அவர் சொல்லுகிறார், நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி அங்கும் இருக்கிறது. ஏன், மூத்த மகள் இருக்கும் பொழுது இளைய மகளுக்கு யாரும் திருமணம் செய்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்னுடைய மூத்த மகளை வைத்துக்கொண்டு இளைய மகளை நான் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் இப்பொழுது லேயாவை உன்னிடம் கொடுத்தேன். ராக்கேல் வேண்டுமானால் இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் பணி செய். அவர் ராக்கேலை அன்பு செய்ததால் இன்னும் 7 ஆண்டுகள் அவருக்கு பணி செய்கிறார். அதன் கடைசியிலே ராக்கேலையும் மணந்து கொள்ளுகிறார். எப்போ ராக்கேலை மணந்து கொண்டாரோ அவருடைய அன்பு ராக்கேல் மீது அதிகமாக இருப்பதை கண்ட லேயா கடவுளிடம் வேண்டுகிறார், முணுமுணுக்கிறார். அப்பொழுது கடவுள் அவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். 4 குழந்தைகளை அவர் கொடுப்பதை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த 4 பேரும் எனக்கு பரிச்சயமானது. முதல் குழந்தை ரூபன், 2வது குழந்தை சிமியோன், 3வது குழந்தை லேவி, 4வது குழந்தை யூதா. அதுவரை ரேக்கலுக்கு குழந்தை இல்லை. அன்பு சகோதரமே, கண்டிப்பாக இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டத்தின்படி அனைத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நாமும் உள்வாங்கியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். யாக்கோப்பு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார். இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை போட்டிருந்ததையும் ஆட்டு மந்தைகள் 3ஐயும் கண்டார். அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும். அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடித்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம். யாக்கோப்பு இடையர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள், நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். மீண்டும் அவர், நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள், அவர் எங்களுக்கு தெரியும் என்றார்கள். அவர் நலம்தானா என்று யாக்கோப்பு கேட்க அவர்கள், ஆம், அவர் நலமே. இதோ அவர் மகள் ராக்கேல் தன் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்றார்கள். அப்பொழுது யாக்கோப்பு, பொழுது சாய இன்னும் வெகு நேரம் இருக்கிறது, மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமாகவில்லை, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு இட்டு செல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாய் நின்று கல் புரட்டப்படும், அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டப்படும் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஆடு மெய்ப்போனான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். ராக்கேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோப்பு கண்டார். எனவே கிணற்றை மூடியிருந்த அந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். பின் ராக்காலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார். பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க, உடனே அவள் ஓடி போய் தன் தந்தையிடம் சொன்னாள். தன் சகோதரியின் மகன் யாக்கோப்பு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கு யாக்கோப்பு தமக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் எடுத்துரைத்தார். லாபான் அவரிடம், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான். அவனுடன் அவர் 1 மாத காலம் தங்கியிருந்தார். அதன்பின் லாபான் யாக்கோப்பை நோக்கி, நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா?
சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராக்கேல். ஆனால் லேயா மங்கிய பார்வையுடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள். யாக்கோப்பு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான் அவளை, அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதேன் மேல், என்னோடு தங்கிரு என்றான். அப்படியே யாக்கோப்பு 7 ஆண்டுகள் ராக்கேலை முன்னிட்டு வேலை செய்தார். ஆனால் அவர் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியாய் அது அவளுக்கு சில நாட்களாகவே தோன்றியது. பின் யாக்கோப்பு லாபானை நோக்கி, நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும், என் ஒப்பந்த நாட்கள் நிறைவு செய்துவிட்டன என்றார். ஆகவே லாபான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமணம் விருந்தளித்தான். ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோப்பிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார். லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தான். அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோப்பு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராக்கேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றியது ஏன் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை. ஆகையால் நீ இவளோடு 7 நாட்களை கழி, இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான். அவ்வாறே யாக்கோப்பு லேயாவுடன் 7 நாட்களை கழித்தார். அதன் பின் லாபான் தன் மகள் ராக்கேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தான். லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான். யாக்கோப்பு ராக்கேலுடன் கூடி வாழ்ந்தார். அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார். லாபானிடம் மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். இப்படி இருக்க லேயா விருப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேர் அருளினார். ராக்கேலோ மலடியாகவே இருந்தார். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி, ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன் பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.